டிஎன்பியின் மின்சார கட்டணத்தை தாமதமாக செலுத்திய வீடுகளுக்கான மின் விநியோகம் துண்டிக்கப்பட்ட சம்பவங்கள் கடந்த ஆண்டு முதல் இவ்வாண்டு செப்டம்பர் வரை 35 விழுக்காடு அதிகரித்துள்ளன. 2023 மொத்தம் 945 மில்லியன் ரிங்கெட் கட்டண பாக்கியை வைத்த 4,64,076 வீடுகளுக்கு மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதாக எரிசக்தி மாற்றம் மற்றும் நீர் உருமாற்ற அமைச்சின் துணை அமைச்சர் அக்மல் நாசேர் கூறினார். அதே இவ்வாண்டின் முதல் 9 மாதங்களில் 1 பில்லியன் ரிங்கெட்டுக்கும் கூடுதலாக கட்டண பாக்கியை வைத்துள்ள 6,27,491 வீடுகளுக்கு மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதாக அவர் மக்களவையில் தெரிவித்தார். கடந்த ஆண்டு மின் கட்டண பாக்கியை அதிகம் வைத்திருந்த முதல் 5 மாநிலங்களாக ஸ்லாங்கோர், தெலங்கானா, பேரா, பஹாங், நெகிரி செம்பிலான் ஆகியவை விளங்குகின்றன. இவ்வாண்டு ஸ்லாங்கோர், கோலாலம்பூர், பேரா, ஜோஹர், தெலங்கானா ஆகியவை முதல் 5 இடங்களை பிடித்துள்ளன. மக்கள், குறிப்பாக B40 தரப்பினர் தாமதமாக மின்சார கட்டணத்தை செலுத்துவதற்கு நிதி சுமை உள்ளிட்ட காரணங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. வீட்டு உரிமையாளர்களின் பெயர்களில் அல்லாமல் கணக்குகளை பதிவு செய்யும் பொறுப்பற்ற செயல், மாதாந்திர வீட்டு செலவுகளில் டிஎன்பி கட்டணத்தை எப்போதும் கடைசி இடத்தில் வைப்பது ஆகியவை இதர காரணங்களாகும் என்றார் அவர். எடுத்த எடுப்பிலேயே மின் விநியோகத்தை டிஎன்பி துண்டிப்பதில்லை. அது மக்களின் அடிப்படை தேவைகளில் ஒன்று என்பதை உணர்ந்திருப்பதால் கடைசி நடவடிக்கையாகவே அவ்வாறு செய்யப்படுகிறது. எனவே மாதாந்திர மின்சார கட்டணத்தை செலுத்துவதில் சிக்கலை எதிர்நோக்குவோர் தவணை முறையில் சிறுக சிறுக செலுத்தும் சாத்தியங்கள் குறித்து டிஎன்பியுடன் கலந்து பேசி பார்க்கலாம் என துணை அமைச்சர் சொன்னார்.